இது என்ன பென் எதுக்கு எழுதுறது தெரியுமான்னு எனக்கு கேட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. அப்புறம் தான் சொன்னாரு ஹேண்ட்பேக்கா இது, ஹவு டு ஓப்பன். ஓ மை காட், கிரானைட் பர்ஸ்னிங் வச்சிருக்காரு. வால் மாதிரி இருக்கு. இதுவுமே வந்து ஒரு பர்ஸ், கழுத்துல மாட்டுற செயின் மாதிரி, கோல்டு மாதிரி. ஓ நைஸ். கலர் சூப்பரா இருக்கு, ஷேப் ரொம்ப அழகா இருக்கு. ஓ क्या क्या Surya wife Jyotika use this all kinds of bags, mini bags. பர்ச்சேஸ் பண்ணலாம், அவங்க பேக்கே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து 200 தான். மெட்டல் ஹேண்ட் பேக்ஸ். ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. நான் இன்னைக்கு ஒரு குவிக்கான ஒரு வீடியோ எடுக்க போறேன். எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா என் பின்னாடி இருக்கிறது சார்மினார். எஸ், நான் ஹைதராபாத்ல தான் இருக்கேன். இங்க ஒரு சூப்பரான ஷாப் நான் பார்த்தேன். ஆக்சுவலி ஷூட்காக தான் இங்க வந்திருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட பேக்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்து ஒர்க் பண்ணி பேங்கிள்ஸ் இதெல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. உள்ள போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். தெரியலனா ஒரு விஷயம் சொல்றேன். ஹைதராபாத்ல வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண அந்த ஒரு இஸ்லாமிக் டச் இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் ஒன்று இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் அண்ட் இந்த ஹீராமண்டி படத்தெல்லாம் பார்ப்போம், கையில் ஒன்று ரவுண்ட் பேக் மாட்டிட்டு இருப்பாங்க. அதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது அப்புறம் வந்து பேங்கிள்ஸ், இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். பேங்கிள்ஸ்லாம் சும்மா கிடையாது, அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட பேக்ஸ் வாங்கிட்டேன். நான் பர்ச்சேஸ் பண்ணலாம், அவங்க பேக்கே பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒன்று வாங்கினேன். இது வந்து 700, இது 700, ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இது வந்து 600, இதெல்லாம் வந்து 200 தான். இதுதான் சொன்னேன், ஹீராமண்டி படத்தில் வர மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நான் ஒரு 5 பேக் இந்த மாதிரி வாங்கினேன். சரி, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குற இது எல்லாமே வந்து மாடர்னான ட்ரெஸ்க்கும் போடலாம், சுடிதாஸ்க்கு போடலாம், அந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து 1800 அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா அது அப்படியே பாதி தான் இங்கே ரேட்டு. எல்லாமே வந்து 600, 700 அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹைதராபாத் பக்கம் வந்தீங்கன்னா, இங்கே யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா சொல்லி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னு. இதுதான் சொன்னேன், ஹீராமண்டியில் வருது. ஸோ இதுலேயே வந்து நான் வாங்கினது 200, இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும், 400 அந்த மாதிரி வரும். அப்படி பார்த்தாலும் ரேட்டு வந்து கம்மி தான். இதுலேயே வந்து சின்னதாக கிஃப்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு, ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி கூட ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணலாம். இது வந்து மெட்டல் ஹேண்ட் பேக்ஸ். ஆமாம், ஆன்டிக்கில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஹேண்ட் பேக் மாதிரி மெட்டல்லே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. முன்னாடி இருக்க டிசைன்ஸ் எல்லாமும் அந்த ஆன்டிக் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே மணி வச்ச மாதிரி வருது, ஒரு 4 இது வச்ச மாதிரி. அந்த மெட்டல் பேக்லேயே ஓ क्या क्या Surya wife Jyotika use this all kinds of bags, mini bags. ஓ, ஒரு பார்த்த மாதிரி சொல்றாரு பாருங்க. ஜோதிகா மேம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களாம், கியூட் குட்டி பேக்ஸு. இது பாருங்களேன், வேறு இதுங்க இதில் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இது மெட்டல் பேக்லேயே குட்டி சைஸு. இதெல்லாம் வந்து இந்த டெய்ல்ஸ் மாதிரி அந்த காலத்து இந்த இதிலலாம் ஆன்டிக் பீசஸில் சிலைகள்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹேண்ட்மேடாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அவர் சொல்கிறார் ஜோதிகா மேம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து ஆக்சிடைஸ்டு மாதிரி, இது வந்து கோல்டு மாதிரி, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து முன்னாடி இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கவே. ஆக்சுவலி கையிலையும் மாட்டிக்கலாம், ஸ்லிங் பேக்காக நீங்கள் பெரிய கயிறு மாட்டியும் சைட் பேக்காக மாட்டிக்கலாம். கலர் சூப்பராக இருக்குது, ஷேப் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஷேப்பே. அதே மாதிரி இதில் பாருங்கள், இது கிளாத்து, அதிலே ஒன் சைடு காஷ்மீரி கிளாத், அதிலே ஒன் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி மாடர்ன் ஹேண்ட்பேக்ஸும் நிறைய வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக. ஹேண்ட்பேக்கா இது? பையா ஹேண்ட்பேக்னா ஹவு டு ஓப்பன்? இது ஹேண்ட்பேக்காமே. ओ माय गॉड, नाइस. कितना है भैया? सर இது ஹேண்ட்பேக்கா சார்?
சூப்பராக இருக்குப்பா பார்க்கவே. ஏதோ தட்டு மாதிரி இருக்கு. என்ன ஹேண்ட்பேக் அப்படின்றாங்க. அது மாதிரி இது மாதிரி நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து அழகாக இங்கே நாட்ச்லாம் போட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம ஊர் கடைகள்லாம் போனீங்கன்னா ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க, 2000 மேலே. பட் இங்கே வந்து 400 to 700 உங்களுக்கு இது எல்லாமே வந்துடுது. அண்ட் இது பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. வால் மாதிரி இருக்குது. இதையும் வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஃபோனு பவுச்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்படி மாட்டிக்கணும். ஏதோ அனுஷ்கா இதில் கையில் மாட்டியிருப்பாங்களே கடத்தினோடனே, இந்த மாதிரி இருக்குது பாகுபலியில். வாவ், செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த பேக்கு, சில்வர் கலரில். இங்கே பாருங்களேன், தட்டு மாதிரி இருக்குது. தட்டு மாதிரி இருக்குது, ஆனால் ஹேண்ட்பேக் சூப்பராக இருக்குது பார்க்க. நான் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். இதில் ஃபோன் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்க. இந்த மாதிரிலாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்களேன். இதுலேயே அந்த மெட்டல்லே பாருங்களேன், வேறு கலர். உங்களுக்கு தெரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இந்த மாதிரி டெய்ல் மாதிரி அந்த பழங்காலத்து ஃபோர்ட்ஸ்க்கெலாம் போனால் இந்த மாதிரி கற்கள் ஒட்டியிருப்பாங்க. இந்த கற்கள் ஒட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. இதெல்லாம் மெட்டல். ஓப்பா, மெட்டல்லையே பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்கன்னு. செயின் மாதிரி இருக்குது, கழுத்தில் மாட்டுற செயின் மாதிரி, கோல்டு மாதிரி, கொலுசு மாதிரி இருக்குங்களா, சவுண்டு வருது. இது பாருங்க, கொலுசு மாதிரி சவுண்டு வருது, வேறு மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே பேங்கிள்ஸும் ஃபேமஸ். நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஹே, இந்த ஷேப் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. Yeah, like this. இதுவுமே வந்து ஒரு பர்ஸு, எப்படி மாட்டிக்கலாம் அப்படின்னு காட்டுறாரு. சூப்பராக இருக்குது. இதுவுமே மெட்டலா? இதுவுமே மெட்டல். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. கைஸ், என்னை விட்டால் இந்த மொத்த கடையுமே நான் வந்து பிரித்து காட்டிடுவேன். எனக்கு மட்டும் எனக்கு டைம் இருந்ததுன்னா. அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் ஒரு பீஸ் தான் இருக்கிற மாதிரி யூனிக். ஆக்சுவலி உள்ளே வச்சுருக்காங்க குடோனில். பட் அங்கே ஷோகேஸில் வந்து ஒன்றில் ஒரு பீஸ் தான் இருந்தது. அப்படி வச்சே மொத்த கடையும் அவங்க வச்சுருந்தாங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50% தான். அதில் வந்து இப்போ 2000னா 1000 தான். ஆக்சுவலி 1000 வரைக்குமே ப்ரைஸஸ் கிடையாது. எல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 500, 800, 700, 400 இந்த மாதிரி தான் எல்லாமே ப்ரைஸஸ் இருந்துச்சு. ஒரு சிலது மட்டும் ஓவராக ஒர்க் பண்ணது மட்டும் 1200 அந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயே நான் வந்து ஒன்று 900க்கு கேட்டு வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நார்மல் கலெக்ஷன்ஸ். ஒரு நார்மலாக ஹேண்ட்பேக் கடையில் போனால் என்னெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. பட் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் அந்த இஸ்லாமிக் டச்சோட நிறைய ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரேர். பாக்ஸஸ் கிட்ட வச்சுருக்காங்க. நீங்கள் வளையல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஏகப்பட்ட வளையல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. Oh my god, granite purse நீங்க வச்சிருக்காரு. Oh, कितने भैया? 1800 होलसेल. हाँ सर. ग्रेनाइट. Oh. नहीं भैया. இங்க வந்து ஒரு பென் வச்சிருக்காங்க. இந்த பென் வந்து ஐ வில் ரைட்டா. என் கையில் ஒரு பென் இருக்கு. இந்த பென்னில் பார்த்தீங்கன்னா ரோஸு, இந்த பக்கம் இது இறகு, இந்த பக்கம் ஹார்ட் எல்லாமே போட்டிருக்காங்க. இது என்ன பெண்ணு, எதுக்கு எழுதுறது தெரியுமான்னு எனக்கு கேட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. அப்புறம் தான் சொன்னாரு, முஸ்லிம்ஸ்லாம் வந்து கல்யாணம் ஆகும்போது ஒரு ரெஜிஸ்டர் நோட் மாதிரி வெட்டிங்ல வந்து எழுதுவாங்களே நிக்கா ஆகும்போது. ஸோ அந்த பெண்ணா அது அவங்க ஸ்பெஷலாக இருக்கணுங்கிறதுக்காக இதை பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எழுதலாம். நீங்கள் அந்த மாதிரி கூட இங்கே வாங்கலாம்.
பை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாமா? Yeah, online. Yeah, You online take my order WhatsApp number, you can give me order anytime. I send it from here all over India. ஓகே, இந்தியா ஃபுல்லா அனுப்புவாராம். Yeah, here return is like this niqab pen. This return niqab pen, Kabul hai, everything is here. கபூலா? Yeah, Kabul hai. What the female tell in the Kalyanam time, Kabul hai. These all pens are here. No, straight. Okay, no problem. ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நான் வாங்கியிருக்கிறதெல்லாம் காட்டினேன்ல, அதில் இதுவும் ஒன்று. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கிட்டேன். இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். அப்புறம் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் அந்த 200 ரூபாய்க்கு ஒன்று காட்டினல அந்த கையில் மாட்டுறது, இந்த மாதிரி 5 பீசஸ் வாங்கியிருக்கேன். இதில் மாதிரி 3 பீஸ், இது மாதிரி 2 பீஸ், 2 கலரில். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. வாக் பண்ண. எஸ், கரெக்டாக தான் பார்த்துருக்கீங்க. பிரபா தான் அது. சார்மினாரோட 2வது கடையில், இந்த பில்டிங்லேருந்து 2-3 கடையில் இந்த கடை இருந்ததுன்னா, சார்மினார்லேயே பிரபா ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தான் அவனோட விளாக்ஸ்க்காக. அவனையும் கூட ஹைதராபாத் வந்திருந்தான். என் சீரியல் ஷூட்டப்போ அவனோட விளாக்ஸ் எடுக்க வந்திருந்தான். ஸோ நாங்கள் ஒரே இடத்துல தான் இருந்து என்னோடய ஷூட்டும் அவனோட விளாகும் நடந்துகிட்டு இருந்தது. அண்ட் பை த வே, இது வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கு. இந்த செருப்பில் எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா தான். நம்புவீங்களா நீங்கள்? 100 ரூபா, 150 ரூபா. இதில் இந்த கோல்டு கலர் செப்பல் இருக்குல்ல, இந்த செப்பல் வந்து என்னோடய பக்கத்து வீட்டு பாப்பாக்கு நான் வாங்கினேன். 100 ருபீஸ் தான். இந்த வளையல் இருக்குல்ல, எவ்வளோ தெரியுமா? 100 ருபீஸ் தான். அதில் வந்து சிலதில் 6 இருக்கும், சிலதில் பெருசுனா 4 இருக்கும், சிலதில் 8 கூட இருக்கும். ஆனால் 100 ரூபா தான். நீங்கள் எது எடுத்தாலுமே 100 ரூபா தான். அப்படியே கோல்டு மாதிரியே இருந்தது. செயின்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. இந்த பெரிய பெரிய செயின்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்தா 200, 150 இப்படி தான் சொன்னாங்க. நான் 4 டேஸ் ஷூட்காக தங்கியிருந்தேன். இல்லை 1 டேயில் என்னால் வந்து இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சுது. அண்ட் மற்ற எல்லா ஹைதராபாத் விளாக்ஸும் பிரபாவோட இட்ஸ் மீ பிஜி சேனலில் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.